ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360. எல்லாரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஏப்ரல் மே லீவில் வந்து தையல் தொழில் வந்து கற்றுருப்பீங்க. சில பேர் வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும்க்கா, ஆனால் கொஞ்ச நாள் வந்து எனக்கு விட்டு போச்சு அப்படிங்கிறனால மறந்துட்டு நான் திரும்பவும் ஒரு மாதம் வந்து கிளாஸ் போனேன். எனக்கு இப்போ வந்து எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நான் வீட்டிலேருந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வீட்டிலேருந்து தைக்கணும்னு நினைக்கிறேன். மினிமம் வந்து எவ்வளோக்கா அமௌண்ட் சம்பாதிக்க முடியும், இந்த தொழிலில் வந்து நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஒரு வாரம் வந்து நம்ம வீடியோவே போடல. என்ன ரீசன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். இந்த 6 நாள் வந்து எனக்கு பயங்கர பிஸியான வேலை. ஏன்னா பிளவுஸுமே இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து சாரி கட்டிட்டு போகணும்க்கா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் வந்துருந்துச்சு. சுடிதார் வந்து இந்த தடவை நிறைய வந்துருந்துச்சு. எப்பவுமே வந்து சுடிதார் அந்த அளவுக்கு வராது. இந்த தடவை சுடிதாருமே நிறைய வந்துருந்துச்சு. அப்படி வந்து நிறைய வந்ததுனால என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து சிங்கிளாக தான் தைக்கிறோம். வீட்டில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஆள்லாம் கிடையாது. நானாக தான் தைக்கும் போது எடுக்க முடிஞ்சா எடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடிக்கு நம்ம வந்து மொத்தமாக வேலை செய்யறதுனால என்னால் வந்து முடியல. இன்னொன்று குழந்தைங்களுமே வீட்டில் இருந்தாங்க. அதனால நம்ம வந்து நம்ம கிடைக்கிற டைம்ல தைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வீடியோவுமே எடுக்க முடியல. வீடியோ எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் எடுக்கல. நீங்க எல்லாருக்கும் உங்களுக்குலாம் வந்து இந்த லீவ் எப்படி போச்சு, உங்களுக்குமே வந்து இந்த ஒரு வாரம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இந்த 6 நாள்ல நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11,400 கிட்ட சம்பாதிச்சிருந்தேன். எப்படிக்கா 6 நாள் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடல் உழைப்பு எவ்வளோ போட்டாலும் இதில் வருமானம் தான். ஏன்னா ஒரு மிஷின் மட்டும் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, மற்ற எதுவுமே கிடையாது. இன்னொன்று நம்ம வந்து உழைக்க தயாராக இருக்கோம் அப்படின்னா இதை விட ஜாஸ்தியாகவே நம்மளால சம்பாதிக்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு வாரமும் எனக்கு வேலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலையில் நான் ஒரு 6 மணிக்கு எந்திக்கிறேன் அப்படின்னா நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் தைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி தான் என்னோட டைமிங்கே வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் இப்படி தான் இருந்துச்சு. அக்கா உங்களுக்கு வந்து மேல் வலிக்காதா? நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. அக்கா பேக் பெயின் வருது, நெக்ல வந்து பெயினா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்றீங்க. உண்மைதான். நான் வந்து இல்லைன்னு சொல்லல. இந்த 6 நாள் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. நேத்து நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து தச்சுட்டு தான். ஏன்னா யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். நேற்றுக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் நான் தச்சுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு தான் வந்து ரெஸ்ட். அதாவது இன்னைக்கு பாப்பா ஸ்கூல் போகிறா. இன்னைக்கு நீங்க வீடியோ பார்க்குற அன்னைக்கு தான் நான் வாய்ஸும் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு. ஆனால் என்னால் போட முடியல, எனக்கு டைமும் இல்லை. அதனால தான் போடல. அப்போ வந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த 6 நாளில் வந்து எனக்கு என்ன வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, வயிறு வலி மட்டும் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் மிஷினில் உட்காரதுனால. ஏன்னா கண்டினியூஸாக உட்கார மாதிரி இருந்துச்சு. முன்னாடிலாம் வந்து தைப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ வந்து எனக்கு என்னன்னா இடையில கொஞ்சம் எந்திக்கிற அளவுக்கு கேப் இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய ப்ளவுஸ் வாங்கி போட்டாச்சு. நம்ம வந்து தச்சு கொடுத்து ஆகணும். எதுக்குக்கா இவ்வளோகான்னு நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் என்னோட சூழ்நிலை வந்து எனக்கு இந்த மாதம் ஓட்டுறதுக்கு என் பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறமா வந்து பேக் எடுக்கணும், மற்றபடிக்கு எல்லா விஷயமுமே இருக்குது. என்னோட ஹஸ்பண்டுமே சம்பாதிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே வந்து இது எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் எப்படியாவது பண்ணிடுவேன். உழைக்கிறதுக்கு எப்போவுமே கஷ்டப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வருமானமும் அதிகமாக தான் இருக்கும். இந்த தொழிலில் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உழைக்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து சோம்பேறித்தனம் பார்க்காதீங்க. எனக்கு பீரியடு, எனக்கு பேக் பெயின் வருது, எனக்கு நெக் பெயின் வருது, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எல்லாமே வரதான் செய்யும். நம்ம பழகுற வரைக்கும் எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வலி இருக்கும்க்கா, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எனக்கு தெரியவே இல்லை, நான் டெய்லி தைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. என்ன ரீசன்னா, கொஞ்ச நாள் வந்து நம்ம தைக்காமே இருக்கிறோம், இப்போ புதுசாக தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வலிலாம் இருக்க தான் செய்யும். போக போக அதுவே சரியாயிரும். உங்களுக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, என்னால் தாங்க முடியலக்கா, எனக்கு வந்து சிசேரியன், அதனால நீங்கள் வந்து என்னால் இருக்க முடியல ரொம்ப நேரம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தக்கன ப்ளவுஸ் வாங்குங்க, உங்களுக்கு தக்கன வருமானம் சம்பாதிங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வீட்டோட சூழ்நிலை என்ன அப்படின்னு. ஏன்னா நான் வந்து கடை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் நான் வச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், எதுக்காக வந்து என்னக்கா இன்னுமா கடை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யோசிக்கிறதுனால தான் கடை வைக்கிறதுக்கு வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா அந்த கடைக்கு இன்வெஸ்ட் பண்ற எந்த அமௌண்ட்டுமே வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கடன் வாங்கி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னோட ஓன் காசுல தான் பண்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அதனாலதான் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து வாடகை மாசம் மாசம் கொடுக்கணும், அப்புறம் அதுக்கு வந்து நம்ம நிறைய கடையில வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உழைக்கிறோம்.
இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மள மாரி தான் நம்ம ஹஸ்பண்டுமே வந்து டெய்லி ஒர்க் போறாங்க. நமக்காவது இந்த 2 மாசம் வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு லீவ் கிடைச்சது. நம்ம லேட்டா எந்திரிச்சோம், லேட்டா இது பண்ணோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து அவங்கவங்க ஆஃபீஸ் வேலைய பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதே சண்டே மட்டும் தான் அவங்களுக்கு லீவ் இருந்துச்சு. அவங்களுக்குமே வந்து வெளியில டிராவல் பண்றாங்க. பஸ்ல போறவங்க இருப்பாங்க, பைக்ல போறவங்க இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வீட்ல ஆஃபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்குற மாரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்கும். எல்லாருக்குமே எல்லா பெயினும் இருக்கும். அதனால உங்களுக்கு எப்பலாம் வந்து எனக்கு வந்து சோம்பேறியா இருக்கு, இல்ல எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் விடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிற டைம், ஏன் ரெஸ்ட் விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப வந்து உடம்ப வருத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா கிடையாது. அதை நான் வந்து செய்யவே மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வந்து டைட்டா இருக்கு, அதாவது இந்த டைம் வந்து நமக்கு சம்பாதிக்க முடியும், அதாவது இது ஒரு ஃபெஸ்டிவல் டைம், இந்த டைம் என்னால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற டயத்தை வந்து நான் எப்பவுமே வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். அந்த டைம் நமக்கு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். அதனால கிடைக்கும் போது நல்லா பயன்படுத்திக்கிட்டு, மற்ற டைம் வந்து என்னால ஒரு 3 ப்ளவுஸ் தான் தைக்க முடியும் அப்படின்னா 3 ப்ளவுஸ் தான் தைப்பேன். அதுல நான் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா அந்த டைம் நமக்கு அவ்வளவு ப்ளவுஸ் வரவும் வராது. இப்போ நம்ம வந்து ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். ரொம்ப அதாவது முன்னாடி வாங்கின ப்ளவுஸை கொடுக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர புதுசா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து கிடைக்கிற டைம் பயன்படுத்திக்கணும். ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும் போது ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நிறைய டெய்லர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, அதாவது ரஷ்ஷா இருக்கும்போது மாங்குன்னு உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அந்த ஃப்ரீ கிடைக்கும் போது உட்காந்து ஃபோன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறது. இதுதான் தப்புன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு வேலை செய்யறோம் அப்படின்னு நமக்கே தெரியும். நம்ம உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை தெரியுதுன்னா, நம்ம ஃப்ரீயா இருக்க டைம் வந்து பெசாட்டு தூங்குறது, சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி இருந்துட்டு நீங்க போனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்க உடம்ப வந்து நீங்க பார்க்க ட்ரை பண்ணணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த தொழில்ல வந்து நான் ப்ளஸ் பாயிண்டா நினைக்கிறது என்ன அப்படின்னா, என் ஃபேமிலிய பார்த்துட்டு என்னால இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியுது வீட்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த தொழில் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வெளியில போய் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னா, காலையில போயிட்டு நைட் வரைக்கும் வரணும். என் பொண்ணு வந்துட்டாளான்னு பார்க்கணும். அவளுக்கு வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டா, நம்ம இப்படி நிறைய விஷயம் இருக்கும். பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டா, சாப்பிட்டுட்டா, இத மாதிரி நான் எல்லாமே யோசிச்சுட்டே தான் வேலை பார்க்கணும். இங்க அப்படி கிடையாது. நான் என் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். என் வீட்டுக்கு தேவையான வேலையை பார்க்க வேண்டியது அதுக்கும் டைம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த சைட்ல எனக்கு கிடைக்கிற கேப்ல தான் நான் வேலை பார்க்குறேனே தவிர, இதுக்குன்னு உட்காந்து நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் மிஷின்ல தான் உட்காந்துருக்கேன். வீட்டு வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதும் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் மிஷின்ல உட்காருவேன். எப்போ உட்கார்ந்தாலுமே சரி, நான் மேக்ஸிமம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். ஏன்னா மிஷின் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து திரும்ப வேலை செய்யறதுக்கு, வீட்டு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் அதனால எப்பவுமே வந்து முதல்லயே வந்து வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிருவேன். நீங்களுமே வந்து புதுசா இப்பதான் கத்துக்கிருக்கேன்க்கா, இப்பதான் நான் டெய்லர் தொழில் வந்து முடிச்சிருக்கேன், நான் வீட்ல இருந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், வீட்ல வந்து நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்க, கண்டிப்பா உங்க உழைப்பு அதிகமா போட்டீங்க அப்படின்னா இந்த தொழில நிறைய சம்பாதிக்க முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, உங்க மேல கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இந்த பொண்ணு சொன்ன டயத்துல கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளவுஸ் ஆர்டர் வர்றதை நீங்களே நினைச்சா கூட தடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வாரம் வந்து எனக்கு பிளவுஸ் இருந்துச்சு. ஏன்னா என்னை நம்பி கொடுக்குறாங்க, நான் வந்து நோன்னு சொல்ல முடியாது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர், அவங்கள வந்து நான் வந்து இல்லக்கா என்னால முடியாது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு இருந்தா தச்சேன். எனக்கு அது அமௌண்ட் தான், எனக்கு ஏதோ ஒரு செலவுக்கு வந்து அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன், அதனாலதான் தச்சேன். அதனால எப்பவுமே வந்து உழைக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனம் படாதீங்க. அது வந்து நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது உழைக்கிறது. உங்க குழந்தைங்களுமே வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்களுமே வந்து இந்த ஒரு வாரம் எப்படி போச்சு உங்களுக்கு? உங்களுக்குமே ஸ்கூல் ஆர்டர்லாம் வந்திருந்துச்சா? அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்றதே விட்டுட்டீங்க. தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு எனக்கு அந்த கமெண்ட் தான் வந்து தெரியும். நான் போடுற கன்டென்ட் உங்களுக்கு பிடிக்குதா? இல்ல நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணுமா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? அப்படிங்கிற மாரி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரத்துல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் எல்லாமே தச்சுட்டேன். ஆனா அந்த கோட் காலர் வைக்கிறதுக்குள்ள நான் உண்மையிலேயே வந்து ஏன்னா அது மத்த எல்லாமே வந்து நம்ம டெய்லி தைக்கிறதுனால, ரெகுலரா தைக்கிறதுனால நமக்கு தெரியாது அது பெருசா. காலர் வச்சு தைக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இது காலர் வச்சு தைக்கிற மட்டும் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா, ஏன்னா நிறைய பிராக்டிஸ், அதாவது நம்ம எவ்வளோ தைக்கிறோமோ அதுக்கு தக்கன வந்து நம்ம டைமிங் கம்மியாகும் அப்படிங்கிறது அப்பதான் யோசிச்சேன். ஏன்னா டெய்லி பிளவுஸ் தைக்கிறேன், நான் 20 நிமிஷம் தச்சு முடிச்சிடுவேன், எனக்கே தெரியும். நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த பிளவுஸை முடிச்சிருவேன். அது வந்து நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். ஆனா மத்தது வந்து நான் வந்து இப்போ அந்த கோட் தைக்கிறதுலாம் வந்து காலர் வச்சு அயன் பண்ணி அது ஒரு வேலையா பார்த்தேன். அது பண்ணும்போது கொஞ்சம் வந்து தோணுச்சு,
நிறைய இது வந்து நான் காலர் வச்சு வர்ற ப்ளவுஸையும் சரி, இல்ல காலர் வச்சு வர்ற சுடிதாரையும் வந்து அவாய்ட் பண்ணுவேன். எதுக்குன்னா, தைக்க தெரியாது அப்படிங்கிறதுக்காக இல்ல. அதுக்கு ரொம்ப நேரம் எனக்கு மெனக்கெடுற மாரி இருக்கும். அதனால நான் அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம வந்து மெனக்கெட வேண்டிய ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாள் நான் கோட் தைக்கும்போது ரொம்ப டைம் ஆச்சு. அடுத்தடுத்த நாள் வந்து கோட் தைக்கும்போது எனக்கு ஈஸியா இருந்துச்சு. என்னன்னா டெய்லி தைக்கும்போது அதோட நேரம் வந்து கம்மியாயிருது அப்படிங்கிறது ஏன்னா புரிஞ்சிரும் நமக்கு இதுக்கப்புறம் இதான், இதுக்கப்புறம் இதான் அப்படிங்கிற மாரி ஆயிரும். அதனால தான் எனக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு, இனிமேல் வந்து நான் ப்ளவுஸ்ல வந்து காலர் நெக் உள்ளதையும் கண்டிப்பா வாங்குவேன் அப்படிங்கிற மாரி எனக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா கிடையாது. 1, 2 1 ப்ளவுஸ் இல்ல 2 ப்ளவுஸ் ஏதோ ஒரு ஆசைக்கு தைப்பாங்கல்ல காலர் வச்சு, அந்த மாரி தான் கிடைச்சிருக்கு. அதையுமே நீங்க வேற யார்ட்டயாவது தச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கேன். என்ன ரீசன்னா அதுக்கு டைம் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாரி நான் யோசிப்பேன். ஏன்னா இப்ப கடையிலன்னு வைங்களேன், காலர் நெக்குக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா நெக்குக்கு பதிலா தானே காலர் வைக்கிறீங்க. இதுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா காலர் நெக் வைக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த காலர் நெக் வந்துச்சு அப்படின்னா, நீங்க வெளிய குடுத்துக்கோங்கக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிருவேன். அந்த கஸ்டமருமே சரிங்கக்கா பரவால்ல அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அதனால இனிமேல் நான் நினைச்சிருக்கேன், இனிமேல் காலர் வைக்கிற நெக்குமே நான் கண்டிப்பா தைக்கணும். அதையுமே ட்ரை பண்ணணும். ஏன்னா அத பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி. பழகிட்டோம் அப்படிங்கிறத விட, டெய்லி தைக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் கம்மியா தான் செலவாகும் அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சிருக்கேன். உங்களுக்குமே இந்த மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? சில விஷயம் வந்து நான் வாங்க மாட்டேன்க்கா அப்படிங்கிற மாரி இருக்கா? அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாமே எல்லாருமே கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்க்கா, அதனால நீங்க இவ்வளோ சம்பாதிக்கீங்கலாம் கிடையாது. எல்லாருமே வந்து நாளடைவுல கத்துக்கிறதா, டெய்லி நடக்கிற விஷயத்துல தான் நம்ம நெறைய கத்துக்க முடியும். அதனால பயப்படாம தையுங்க. கண்டிப்பா உங்களால இதுல நெறைய சம்பாதிக்க முடியும். ஸ்டார்ட்டிங்ல இல்லாட்டி கூட 1 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நெனச்சு பார்க்காத அளவுக்கு உங்களால சம்பாதிக்க முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து என் வீடியோ பாக்குறீங்க, பட் கமெண்ட் பண்றது இல்ல. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் நான் வந்து உங்களுக்கு கரெக்டான விஷயம் வந்து சொல்றேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.